வணக்கம் தாயகம். நேற்றைய தினம் தமிழகமே கொதித்து போன ஒரு செய்தி பத்தி தான் இன்றைக்கு நாங்க உங்களோட பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த நேற்றைய தின செய்தி எல்லாருக்குமே தெரியும். தஞ்சையில் இந்த காவிரி நீர்வரத்து தொடர்பாக ஏற்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். அதுல திடீரென்று அவர் உரை நிகழ்த்துற நேரத்துல கீழே மக்கள் கூட்டத்தில இருந்து த்ரிஷா அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தினார். ஒழுக்க ஈனமான ஒரு வார்த்தை, அதுவும் மேடையில், பொது மேடையில் பேசக்கூடாத ஒரு வார்த்தை, பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் அமைந்த ஒரு வார்த்தையாக அந்த வார்த்தை அமைந்திருந்தது. எனவே அதுக்கு பிறகு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியது. நிறைய பேர் அது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. திமுகவில் ஏற்கனவே கூட்டாக இருந்த சில கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், தலைவர்கள் போன்றவர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் நேற்று காலை வேளையில் உதயநிதி அவர்கள் திடீரென்று கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டது எப்படி அப்படின்றால், காலையில் 9 மணி அளவில், பாவம் அவர் தூக்கத்தில் இருந்து கூட எழும்பினவர் ஒழுங்கா காலை கடன்களை கூட முடிக்க விடாமல் அவரை கைது செய்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சார்பாக, அவருடைய கட்சி சார்பாக தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. திமுக சார்பாக தமிழகத்தில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. கொஞ்சம் அடிதடியான ஆர்ப்பாட்டங்கள் கூட இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதுக்கு பிறகு அவருடைய கைது தொடர்பாக நிறைய எதிர்ப்புகளும் அதே நேரத்தில் அதற்கு சாதகமான செய்திகளும் கூட வந்திருந்தது. அதுவும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கக்கூடிய அனைவருமே அது சரியான செயல் என்றும், அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அல்லாவிட்டால் தமிழக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இது ஒரு அடாவடியான நடவடிக்கை, மனிதநேயமற்ற நடவடிக்கை, காலை கடனை கூட முடிக்க விடாமல் கைது செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லி இருந்தாங்க. பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படுகிறது, எதிர்க்கட்சி தலைவருக்கே பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. பிரேமலதா போன்றவர்கள் கூட இதுக்கு குரல் கொடுத்ததுதான் கொஞ்சம் ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக இருந்தது. ஒரு பெண்ணுக்கு எதிராக அல்லாவிட்டால் பெண்ணை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலை அல்லாவிட்டால் சில சொற்களை பயன்படுத்தியவருக்கு பிரேமலதா போன்றவர்கள் ஏன் இப்படி சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற கேள்வியும் சில பேருக்கு எழுந்தது. அதுதான் உண்மையான விஷயம். எது எப்படி இருந்தாலும் நேற்று இரவு பொழுது அவர் மீண்டும் விடுதலை செய்யப்பட்டார். விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற நேரத்தில் அவர் குறிப்பாக சொல்லியிருந்த விஷயம் தான் இந்த தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொழுது யாரையுமே தாக்குவதாக நான் பேசவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது சாதாரணமா தான் சொன்ன விஷயம். அது எதையுமே நான் டபுள் மீனிங்ல பேசல அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, சில துரோகங்கள், பொய் வாக்குறுதிகள் குறித்து ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தேன். நான் யாரையுமே தவறா பேசல. பேசாத ஒன்றை காப்பி பேஸ்ட் பண்ணி, அதாவது தான் பேசாத ஒன்றை காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்து அதை திரும்ப போட்டு காட்டி திசை திருப்ப முயற்சி செய்கிறது தமிழக அரசு அப்படின்னு சொல்லி, காவிரி பிரச்சனையை சட்டசபையில் பேசுவதை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தீவிரவாதிய மாதிரி தன்னை ஒரு 400 கிலோமீட்டருக்கு அழைத்து சென்று அவங்க விசாரணை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசியதற்கு இந்த மாதிரியான ஒரு தரம் கட்ட தமிழக அரசு செயற்படுகிறது அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான தாறுமாறாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் நேற்று இரவு பொழுதில் பரபரப்பாக பேட்டி அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அந்த ஏற்கனவே இடம்பெற்ற அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை நேரத்தில் திருச்சி விமான நிலையத்தினூடாகத்தான் விஜய் அவர்கள் தப்பி ஓடினார் சென்னைக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஓடுகாலி முதலமைச்சர் தான் இப்பொழுது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காரசாரமான வார்த்தைகளை பயன்படுத்தி நேற்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் இது தொடர்பாக உதயநிதி அவர்களினுடைய இந்த கருத்து, அதாவது பெண்ணை அநாகரிகமாக அவர் வர்ணித்தார் என்ற அடிப்படையில் ஏற்பட்ட இந்த கருத்து தமிழக மீடியாவில் மாத்திரமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து முழு நாட்டுக்குமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல முக்கியமான முன்னணி செய்தி நிறுவனங்கள் கூட அவரினுடைய இந்த செயற்பாட்டை சுட்டிக்காட்டியிருந்தன. இவ்வாறு தவறாக பேசுகிறார் உதயநிதி அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல தங்களினுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க, கட்டவிழ்த்து விட்டிருக்கிறாங்க. எனவே இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில்
வந்து தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாமல் சொன்னாரா, அவர் வந்து டபுள் மீனிங்ல தான் சொல்லல, கட் பேஸ்ட் காப்பி எல்லாம் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எது எப்படி இருந்தாலும் வந்து இந்த மாதிரி பெண்களை இழிவாக அல்லாவிட்டால் தரக்குறைவாக பொது மேடையில் பேசுறது தொடர்பாக எங்கள் நேயர்கள் நீங்கள் உங்களினுடைய அபிப்பிராயங்களை, கருத்துக்களை எங்களுடைய காமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தமாக அப்படின்றதையும் பார்க்கலாம். அரசியல் என்பது வேறு, தனிப்பட்ட தாக்குதல்கள் என்பது வேறு. தனிப்பட்ட முறையில் இப்பொழுது தமிழக அரசை பொறுத்தவரையில், தமிழக அரசியலை பொறுத்தவரையில் அதிகமாக மாறி மாறி தாக்குதல் மேற்கொள்ளப்படுற மாதிரி தான் தெரியுது. எனவே அரசியலுக்குள்ள இந்த தனிப்பட்ட வாழ்க்கையை கொண்டு வரது தொடர்பாகவும் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றீங்க. உங்களினுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் நேற்றைய தினம் இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. த்ரிஷா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் ஆகியோருக்கு இடையிலான நட்பு தொடர்பாக நிறைய பேர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஜயினுடைய பர்த்டேக்கு த்ரிஷா ஒரு AI தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு போட்டோவை மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோக்கு பிறகு விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையிலான உறவு தெரித்து விட்டது. அவர்கள் 2 பேருக்கும் இடையில் இப்பொழுது பேச்சுவார்த்தை கூட கிடையாது, அவர்கள் பிரிந்து விட்டார்கள் அப்படின்ற செய்திகளும் வெளிவருவதாக சொல்றாங்க. எது எப்படி இருந்தாலும் விஜயினுடைய மகனினுடைய பேட்டி கொஞ்ச நாட்களாக இப்பொழுது அதிகம் பேசப்படுகின்ற விஷயமாக மாறி இருந்தது. அந்த பேட்டியை வந்து உடைத்தறிந்திருக்கிறது இந்த உதயநிதியினுடைய கைது அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் எல்லா இடமும் சஞ்சயினுடைய பேட்டி தான் பேசப்பட்டு கொண்டிருந்தது. எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு இடத்திலும் அநாகரிகமாக பேசாமல், தன்னுடைய தந்தையை விட்டு கொடுக்காமல், அதே நேரத்தில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மிக நாகரிகமாக, மிக துல்லியமாக, மிக தெளிவாக இந்த 22 வயசுல பேசுற ஒரு பையனுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு உதயநிதி மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு இல்லையா அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. எனவே மாறி மாறி கருத்துக்கள் பறந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில். எனவே இது சம்பந்தமாகவும் இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைத்தோம். எனவேதான் இன்றைய தினம் வணக்கம் தாயகம் இந்த வீடியோவினூடாக உங்களை நாங்கள் இந்த விஷயத்துக்காக இணைத்திருக்கிறோம். சரி, உங்களுடைய காமெண்ட்ஸை மறக்காம போடுங்க. அதே நேரத்தில் உலகளாவிய ரீதியில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதே மாதிரி எங்கள் நாட்டில் நடக்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை வணக்கம் தாயகம் தொடர்ச்சியாக பேசும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் 6 மணியிலிருந்து 10 மணி வரை வணக்கம் தாயகம் கேளுங்க. www.shaktifm.com அல்லாவிட்டால் எங்களுடைய சக்தி FM ஆப்பினூடாக கேட்கலாம். நேரடியாக ரேடியோவில் கேட்கிறதாக இருந்தால் 103.9 மற்றும் 104.1 சக்தி FM ஓடு இணைந்திருங்கள். வணக்கம் தாயகம்.